அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை எழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யூ கோயம்புத்தூர் அண்ட் அந்த கொங்கு மண்டலத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அன்பும் பாசமும் மரியாதையும் நான் பல இடங்களில் நெகிழ்ந்திருக்கேன், புகழ்ந்தும் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். கொங்கு மண்டலத்துடைய அந்த மரியாதை அது செகண்டரி. நிறைய பேர் இப்போ சினிமாலெலாம் சொல்லி இந்த வாங்கினா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படிங்கிறலாம் தாண்டி இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்பயுமே எனக்கு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. பேராசிரியர் சீனிவாசன் வேணுமாக்கும், ஆனால் மதுரையில் புரோகிராம் பண்ண மாட்டியாக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நானே மதுரைக்காரனாப்பா, வர்றேன்ப்பா, கொஞ்சம் இந்த பக்கம்லாம் போயிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடமா கோயம்புத்தூர் எப்பயுமே இருந்திருக்கு. அது நம்ம முதல்ல பண்ணக்கூடியது. ஆப்ரேஷன் சிந்தூர் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஏதோ புகழ் பாடுவதற்காக சொன்ன விஷயம் அல்ல. இதுவரைக்குமான உலக வரலாற்றில் 2 அணு ஆயுத நாடுகள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது இப்பதான். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னாடி நம்ம இதே இந்தியா பாகிஸ்தான் கூட நம்ம போர் தொடுத்து இருந்தாலுமே கூட அப்போ அவங்கள்ட்ட அணு ஆயுதம் நம்ம அணு டெஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். அதற்கான ஆயுதங்கள் நம்மகிட்ட இருக்கல. ஸோ அணு ஆயுத நாடாக இருந்து இப்போ எல்லாருமே பயப்படுறது அதுதான். நம்ம இன்னைக்கு ஈரானில் ஒரு தகராறு நடக்கிறது, நாளைக்கு அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள் அப்படிங்கிறக்காக. அப்போ ஏற்கனவே அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் எப்படிப்பட்ட அணு ஆயுதம் யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கின அணு ஆயுதம் கூட இல்லை, அது கள்ளத்தனமாக தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதம். ஏன் அப்படின்னா பொக்ரான் 2 மேனாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் DRDO தலைவராக இருந்தபோது, பிரதமராக திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது பொக்ரான் 2 நம்முடைய அணு ஆயுத பரிசோதனை நடக்குது. நம்ம அணு ஆயுத பரிசோதனை பண்ண 14வது நாள்ல பாகிஸ்தான் அணு ஆயுத பரிசோதனை பண்ணுது. அப்ப அவர்கள் ஈரான் நாளைக்கு அணு ஆயுதம் தயாரித்தால் அது ஒரு ஆபத்தாக இருக்கும் என்றால், ஏற்கனவே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்காக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா, அந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதுன்னு இன்னைக்கான இந்தியா சொல்லிட்டு இருக்குது. புதிய இந்தியா. பாரத பிரதமர் பாஸ் அப்படின்னு ஐநா சபையில போய் அழுகிற வேலை கிடையாது. ஏன் பாஸ் அடிச்சிட்டேன்னு ஐநா சபை இங்க அழணும், என்ன தலைவா இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே அழணும். அப்படிதான் அது அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். இன்சிடென்டலி இதற்கு முன்னால் திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்த போதும் பாகிஸ்தான் நம்முடைய முதுகில் குத்தியது. அவர் லாகூருக்கு பஸ் விட்டு எந்த பிரதமரும் செய்யாத ஒரு விஷயத்தை அந்த பஸ்ஸிலேயே கிளம்பி டெல்லியிலேருந்து பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கிளம்பி போனார். அப்போ பின்னாடி முதில் குத்தி நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்தார் நினைப்பு. அந்த நேரத்தில் முஷரஃப் தளபதியாக இருந்து, ஆனால் முஷரஃப் ஒரு வகையில் நல்ல மனுஷன் பார்க்கும்போது, ஏன்னா பிறப்பில் அவர் இந்தியாவில் பிறந்தவர், ஒரு பை பர்த் அவர் இங்கே டெல்லி பக்கத்தில் பிறந்தவர். அதனால முதுகுல குத்துனா கூட ஒரு போரா நடத்தினார். இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் ராணுவ தளபதி முனீர் கூகுள்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு கிஃப்ட் பண்றாரு. பாத்தீங்களா நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம், பாத்தீங்களா நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அதை நம்மெல்லாம் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் ஓவைசி சொல்லிட்டார், எப்பா முட்டா பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னப்பா பண்றது, அந்த போட்டோ கூட உங்களுக்கு ஒரிஜினல் போட்டோட ஆட்டையை போடுறது கூட ஒரு விவரம் வேண்டாமா அப்படின்னு. நம்ம ஒரு ப்ராக்சியா ஒன்று ரெடி பண்ணோம்னா அதுல ஒரு கூறு வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அந்த மாதிரி கூட இல்லாம அடி மரண அடி வாங்கி 3வது நாள் விடிய விடிய அவங்க குண்டு போடல, விடிய விடிய அவங்க போன் பேசிருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க போன் பேசிருக்காங்க. தெரியாம ஒரு தப்புட்டான், அது மோடி காதுல விழுந்துருச்சு. ஓஹோ மோடிட்ட சொல்லணுமா, மோடிட்ட சொன்னா என்ன ஆகும்னு காட்டிட்டேன். ஒரு கடுமையான தாக்குதல். நமக்கெல்லாம் என்னன்னா சினிமா பார்த்து கெட்டு போயிட்டோம். தனுஷ் 26 பேர் அடிக்கணும். தனுஷ் எப்படி 26 பேர் அடிப்பார், அதெல்லாம் தனுஷ் அடிப்பார் பேசாம அப்படி. அத மாதிரி இருந்து ஏப்ரல் 22 பஹல்காம்ல அட்டாக்கு, 23ஆம் தேதி நம்மால் கால் 6 மணி 6 ஆயிடுத்து, இன்னும் போர் நடக்கல அப்படின்ற உடனே அடிச்சிடணும். அப்படி அடிக்க முடியாது. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய இன்னைக்கு ஒரு நடக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருந்த ஆர்டிகிள் 370 சத்தம் காட்டாம ஒரு கடந்த கால வரலாறாக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு இல்ல.
நேருவால முடியாது, இந்திரா காந்தியால முடியாது, ஏன் அடல் பிஹாரி வாஜ்பாயாலே முடியாமல் இருந்த ஒரு விஷயம், தயங்கி கொண்டே இருந்த விஷயம், தேன் கூடு கை வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம், தேன் கூடா அப்படின்னா அதுல நான் லட்டு மாதிரி கை வைப்பேன்னு கை வச்சு துண்டா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆர்டிகல் 370 இஸ் a history now. ராமர் கோயில் கற்பனை பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்கிற விஷயமா? சர்வதேச சமுதாயம் வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு, வேடிக்கைலாம் பார்க்க வேண்டாம், வாங்க நீங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு பிராண பிரதிஷ்டாக்கு எல்லாரும் கூட்டு வச்சாச்சு. அதுவும் சாத்தியமாயிருச்சு, ராமர் கோயிலும் சாத்தியமாயிருச்சு. அப்படி அசாத்தியமான விஷயங்களை சாத்தியப்படுத்தக்கூடியவராக இன்றைய பாரத பிரதமர் இருக்கிறார். அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்தபோது நம்ம முன்னாடி ரொம்ப திரு சசி தரூர் அவர்கள், நான் ஏற்கனவே சென்னை நிகழ்ச்சியில் சொன்னேன், நீங்க கேட்டிருப்பீங்க, எந்த பிஜேபி காரங்களை விட தேசப்பற்றோடு பேசினவர் யாருன்னு கேட்டா சசி தரூர் அவர்கள் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசி அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வைத்தறிச்சல் இருக்கார். ஏங்க அவர் சொல்றாரு, கட்சி அவரை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, சொல்ல முடியாம, அதாவது தேசம் ஃபர்ஸ்ட், நாடு ஃபர்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்னா பரவாயில்லங்க, மோடி ஃபர்ஸ்ட்னு எல்லாரும் தெரிஞ்சா என்னங்க அர்த்தம் அப்படின்றாரு. அவர் கட்சிக்காரர்களை இப்படி போகல, அது அந்த கட்சியில ஒரு 4 நல்ல மனுஷன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது என்ன புது பழக்கமா இருக்கு, காங்கிரஸ் கட்சியில நல்ல மனுஷன் என்ன வேலைன்றார் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நாடு முழுக்க போய், உலகம் முழுக்க போய் ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயங்களை செஞ்சார். அவர் ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள் எப்படி நம்ம மேற்கொள்ளப்பட்டதுங்கிற சொல்றார். முதல்ல நம்மகிட்ட ஊரி மாதிரி, பாலக்கோட் மாதிரி இவர்கள் தாக்குதல் நடத்தின போது நம்ம அதற்கு முன்னாடியே அவர்களை பாகிஸ்தானை கூட்டு சொல்லி, எப்பா நீ வாருன்னோம், திருந்தலை. அதற்கு பிறகு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடித்தோம், அதுலேயுமே பிஓகே தாண்டி போகலை. இந்த முறை நிதானமாக 2 வாரங்கள் 14 நாட்கள் யோசிச்சு 6 அமர உட்கார்ந்து அழகா அடிச்சு, எப்படி அணுகுண்டு சோதனை நடத்தி முடித்த பிறகு உலகத்துக்கு தெரிந்தது. அமெரிக்காக்காரனுக்கு தெரியாம உலகத்தில் அணுவும் அசையாதும்பாங்க, பிரிட்டனுக்கு தெரியாம சூரியன் உதிக்கவே முடியாதும்பாங்க. ஆனால் அணுகுண்டு சோதனை நடத்தி முடிக்கப்பட்டதுன்னு அந்த அமெரிக்கன் ஸ்டைல்லையே 2 கொடிகளை தேசிய கொடியை குறுக்க வச்சுட்டு வாஜ்பாய் பிரதமர் இல்லத்தில் லான்ல நாங்க நேற்று அணுகுண்டு சோதனை நடத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு உலகத்துக்கே தெரிஞ்சது. அடப்பா, இவ்வளவு பெரிய வேலை பார்த்தீங்க, அவ்வளோ பெரிய விஷயம். அதை மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் காலையில அந்த ராணுவ முப்படைகள் ட்வீட் போடுறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா. நீங்க பாத்துருக்கீங்க, இந்த மாதிரி மிலிட்டரியில பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்கன்னு. இது மாதிரி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணி லே அவுட்லாம் பண்ணி மிலிட்டரியில உட்கார்ந்து அழகா பண்ணி, அந்த பக்கம் நீ என்ன வேலை பார்த்த, நாங்க என்ன வேலை பார்க்கிறோம் பாருன்னு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் அடிச்சாச்சு. அதுக்கு பிறகு நம்முடைய முக்கியமான தளபதிட்ட 3வது நாள் பேட்டியில கேட்குறாங்க, எங்க எவ்வளவு பேருங்க அடிச்சிங்க, எங்கெங்கெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னு. அவரால் அடிக்க வேண்டியது எங்க வேலை, பாடிகளை என்ன வேண்டியது அவங்க வேலை பண்ண, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம வந்தோமா அடிச்சோமா போயிட்டு, அது எவ்வளவு நீங்க இன்னைக்கு உட்காந்து 30, 40, 50 நீங்க மட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாதாரணமா அடிச்சு போட்டு. நம்ம கடைசி வரைக்கும் ஒரு 4 இடம் சொல்லல, அந்த பாகிஸ்தானுடைய தளபதி சொல்றாரு, கூட 2 இடம் சேர்த்து அடிச்சு சொல்றாரு, எங்கெல்லாம் இங்க அடிச்சு விட்டாங்க. அவ்வளவு சகட்டு மேனிக்கு நீங்க ஊர்ல சொல்லுங்க, சகட்டு மேனிக்கு அடி. யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமா. இதுல என்ன அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் நம்மை முழுக்க ப்ரொவோக் பண்ண சந்தர்ப்பத்திலையும் நம்ம பிஓகே தாண்டி பாகிஸ்தான் உள்ளேயும் போய் அடிச்ச போதும் கூட பயங்கரவாத முகாம்கள் தவிர வேற எங்கேயும் அடிக்கல, எந்த சிவிலியனையும் தொடல, ராணுவ முகாம்களையும் தொடல. முதல்ல நம்ம போய் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற ஆரம்பிச்ச போது ராணுவ முகாமுக்கு வரல, சிவில் சொசைட்டின்னு நாங்க போல, பயங்கரவாதிகள் போனோம் அடிச்சோம் அப்படின்னு. அவங்க போய் அடிச்சதை இவங்க சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஷார்ப்பா அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ரன்வேல அடிச்சிருக்காங்க, ஃபிளைட் நாளைக்கு எதுவும் கிளம்ப முடியாது அப்படின்னு, அந்த அளவுக்கு டீடைலிங். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மால் உட்கார்ந்து சேட்டலைட் இமேஜஸை பார்த்து கரெக்டான ஆயுதத்தை ஏவி கரெக்டான டைமிங்ல மைக்ரோ மில்லி மீட்டர் டிஃபரன்ஸ்ல ஷார்ப்பா அந்த இடத்துல அடிச்சது 2வது பெரிய விஷயம்னா, முதல் பெரிய விஷயம் எந்தெந்த பயங்கரவாதி எந்தெந்த முகாமில் இருக்கான்னு கண்டுபிடிச்சது. அதை விட முக்கியமான விஷயம், எந்தெந்த பயங்கரவாதி எந்தெந்த முகாமில் எந்தெந்த ரூம்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சது. ரூம் வரைக்கும் நம்மகிட்ட இன்புட்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எவ்வளவு மாஸ்டரா இருந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு அஜித் தோவல் உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் அஜித் தோவல் மூஞ்சியை பார்க்கறாங்கன்னா சும்மாவான்னு பார்க்கணும். பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் முகாம்கள்ல எந்த அறையில் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் இந்தியாவுக்கு தெரிஞ்சது. அந்த ரூம் அடிச்சாங்க, அடுத்த ரூம் அடிக்கல. இந்த அளவுக்கான ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு பெரிய பராக்கிரமம். அதான் ரொம்ப முக்கியம். சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடந்த போது எல்லாரும் சொன்னாங்க 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னாங்க. நான் மாட்டேன் அப்படின்னு. நம்முடைய ராணுவ வீரர்கள் இன்னுயிர் திறந்தார்கள், 26 அப்பாவி பொதுமக்கள் இன்னுயிர் திறந்தார்கள். தொடர் நடந்த போர்ல பார்டர்ல இருக்கக்கூடிய சிவிலியன்கள் உயிரிழந்தார்கள்.
அந்த கொடூரமான பாகிஸ்தான் ராணுவத்தினர்கள் வந்து சர்ச்சை தாக்குனாங்க, சர்ச்சில் படிச்சுக்கிட்டு இருந்த கான்வென்ட் குழந்தைகளை தாக்குனாங்க, அங்க இருக்கக்கூடிய மதர்களை தாக்குனாங்க, ஈவு இரக்கம்லாம் பண்ணார். அவ்வளவு உயிர்கள் போனது. ஆனாலும் கூட இறுதியில் இது அவர்களை சரணடைய வைத்தது. வெற்றி தான் இந்த இடத்துல முக்கியமானது. அப்ப நமக்கு ஒரு பெருமையும் கொண்டாட்டம் மகிழ்ச்சியும் நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடிய பார்வை வேணுமே தவிர இது வந்து ஒரு இரங்கல் மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது. இது எல்லா இடத்தும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுங்கிறத உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னே யோசிச்சு பாருங்க. பிஜேபி தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர். அவர் சொன்னா யாரும் எதிர்த்து பேச முடியாது. பூரா பிஜேபி எம்பிகளா வச்சு அனுப்பி விட்டுருக்கலாம்ல உலக நாடுகளுக்கு போய் எல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு. அவன் வந்து பயங்கரமா உணர்ச்சிப்பட்டு கத்துவாங்கல்ல. எல்லா கட்சியில இருந்து ஆள் எடுத்துட்டு போய் எங்க அக்கா கனிமொழி அனுப்பிவிட்டாங்களே. திராவிட நாடு கோரிக்கைகளை கைவிட்டு விட்டோம், ஆனா அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன சொன்ன கட்சி. அவங்கள்ட்ட அங்க ஒரு குசுமே உட்காந்துருக்கான், ஒரு ரங்கராஜ் பாண்டே அங்க உட்காந்துருக்கான் வெளிநாட்டுல. சரி உங்க நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுங்கட்டான். எங்க அக்கா அடிச்சாங்களே அடி. யோசிச்சிருக்கோம்ல, ஏன்னா மொழி பிரச்சனையை தூக்கி பிடிக்கிற கட்சி. சரிங்களா? நீங்க என்ன நீங்க வந்து கேள்வி வந்து உங்களுக்கு புரியுது, உங்களுடைய நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் கேள்வி புரியுது. பதில் 100ஆக இருக்கலாம். ஹிந்தின்னு சொல்லலாம், ஹிந்தி இல்லைன்னு சொல்லலாம். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் செப்பு மொழி 18 உடையாள் என சிந்தனை ஒன்றுடையாள்னு சொல்லியிருக்கலாம். அடிச்சாங்க அக்கா. அதுதான் அந்த தேசப்பற்று நிப்பாட்டு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்களுடைய நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான மொழி அப்படின்னாங்க. எப்படி வரும் பாருங்க சேர்க்க. அப்படி பூரா அந்த பிஜேபி எம்பி கூட சேர்த்து போய் நிற்கும் போது சுத்தி பூரா பிஜேபி எம்பி வரும்போது அப்படியே வந்து அது பற்று வந்து அப்படியே உள்ள கிளம்பி வந்துருது. அவ்வளவு பெரிய, அதாவது இது நரேந்திர மோடியுடைய வெற்றியாக நரேந்திர மோடி கருதவில்லை, இந்த நாட்டுடைய வெற்றியாக கருதினார். அதான் முக்கியம். அப்பதான் எல்லோருக்கும் பங்களிக்கணும். அப்துல் கலாம் அவர்கள் PSLV முதல்ல ராக்கெட் ஏவுறாரு. அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர். PSLV 1 வந்து தோல்வி, அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தோல்வி. அப்ப அவருடைய இஸ்ரோ சேர்மனா இருந்தவர் பிரஸ் மீட் பாக்குறார். பிரஸ் மீட் பார்த்து ஆமா தோத்துருச்சு, நாங்க வந்து போச்சு ஒரு 400 கோடி போச்சு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. அடுத்த முறை PSLV 2 வந்து சக்சஸ். அப்துல் கலாமை பேட்டி கொடுக்க சொல்றார். அப்துல் கலாம் வந்து அக்னிச்சிறகுல எழுதுறார், ஒரு தோல்வி வந்துவிட்ட போது நான் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பேன், பத்திரிகையாளர் வந்து கடிச்சு கொதறிடுவாங்களே, நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைவனாக அவர் முன்னாடி போய் நின்று அந்த ஒட்டுமொத்த அம்புகளையும் அவர் வாங்கி கொண்டார். வெற்றி வந்த போது என்னை போய் நீ போய் பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் தலைவனுக்கான அடையாளம். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி வந்த போது அதை அவர் நிமித்தி கொள்ளாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்பிகளையும் எல்லா கட்சி எம்பிகளையும் கூட்டு வச்சுட்டு யாரையுமே விடல, எல்லா கட்சி எம்பியும் அவங்க அற்புதமா. நம்ம இந்தியா வந்து எப்படி ஒரு தார்மீக பூமி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னொரு அடையாளம். ஒரு சோதனைன்னு வந்துட்டா நமக்குள்ள 100 அடிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா ஒரு சோதனைன்னு வந்துட்டா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேருமே இந்தியர்கள் ஒன்னா நிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த ஆபரேஷன் சிந்தூர். யாருக்குமே செகண்ட் தாட் கிடையாது. எல்லாரும் எதுக்கு சண்டைக்கு வந்தாங்கன்றீங்க, என்னங்க 4 நாள்ல முடிச்சிட்டீங்க, கழுதையை முடிச்சு விட்டு பாகிஸ்தானை காலி பண்ணி வேண்டியதானே. ஒரே கோபம், போர் போங்க, நீங்க போய் 4 நாள் முடிச்சிட்டீங்க, போட்டு முடிச்சு விட்டு கழுதை 4 அணுகுண்ட போட்டுட்டேப்பா பாகிஸ்தான் இல்ல அப்பா நல்ல வேலை அப்படி பண்ணி கொண்டு அவ்வளவு ஆங்காரம் அவ்வளவு ஆவேசம். அப்ப யார் ஒருத்தருக்கு துவக்க தெரிகிறதோ அவருக்கு நிறுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். பாராளுமன்ற குழு எம்பிக்களை அனுப்பி பெரிய அளவில் வந்து 3 மதங்களை சேர்ந்த எம்பிக்கள் எவ்வளவு மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்காங்க கற்பனை பண்ண. 3 மதங்களை சேர்ந்த எம்பிக்கள், 5 கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள், 8 மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் திரு சசி தரூர் குரூப்ல மட்டுமே இருந்தாங்க. அவருடைய ஒரு டீம்ல எல்லா இடத்துலையும் பார்த்து 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 செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. கொலம்பியா வந்து அவர்களுடைய கண்டன தீர்மானம், நம்ம வந்து பஹல்காமுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண போது அவங்க நம்மளை கண்டிச்சிருந்தாங்க. நம்ம டீம் அங்க போய் கன்வின்ஸ் பண்ணதுல மறுநாள் காலையில் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த அரசாங்கம் வாபஸ் வாங்கிச்சு. உலக வரலாற்றில் இல்லாத விஷயம். நாங்க தெரியாம கண்டிச்சிட்டோம், அப்படி இல்லை நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு வாபஸ் வாங்க உலக வரலாற்றில். அப்ப இந்த டீம் அனுப்புனது எதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதம். அண்ட் நம்மகிட்ட டிப்ளமசி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த முப்படைகளுடைய தீரத்தை நம்ம சொல்லியே தீரணும். தரைப்படை, கடற்படை, வான்படை 3மே சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா பிளான் பண்ணி உட்கார்ந்த இடத்துல இருந்து பிறகுதான் நமக்கெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்டாங்க. பாரத பிரதமர் போய் இந்த ஆபரேஷன் நடக்கும் போதே போய் பார்த்தார் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா 2 லேடி ஆபீசர்ஸ் டெய்லி பிரஸ் மீட். அங்க 2 நாள் தளபதி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு.
இங்கே நம்ம பிள்ளைகளை வச்சு பேட்டி கொடுத்து பாப்பா போய் பேட்டி கொடுத்து பாப்பா சொல்லிட்டு நம்ம பிரதமர் அனுப்பி விட்டார். அவங்க அடிச்சு நொறுக்கி நம்ம என்ன பண்ணோங்கிறது வந்து மேப்பெல்லாம் சொல்லும்போது வித் ஆல் ப்ரைட். அதுலேயும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ராணுவத்தை அப்படி பார்க்கக்கூடாது இருந்தாலும் சொல்லுவோம், அதுலேயும் வந்து ஒரு இவர்கள் கேட்கக்கூடிய விட அதிகமான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து 50% இடஒதுக்கீடு கொடுத்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்டி வந்தார். அப்போ வந்து ராணுவம்னு வந்துருச்சுன்னா, இந்த நாடுன்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து நோ காம்ப்ரமைஸாக போய் நிற்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாக பார்த்துட்டே இருக்கலாம். பாகிஸ்தான் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது. இது நாம பெருமைக்காக சொல்றதில்ல, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்கிறார். திரு சிதம்பரம் நம்முடைய பச்சை தமிழர், வேட்டி கட்டிய தமிழர், பிரதமராக இருக்க வேண்டிய ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு பலரால் கவலைப்படப்பட்டவர். அவர் வந்து யார் போற நிறுத்தினாங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த முதல் மரியாதை படத்தில் சொல்வார்ல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி அப்படின்னு. அதை மாதிரி அவர் கேட்டுட்டே இருந்தார். ட்ரம்ப் வந்து நான் தான் உங்களுக்கு என்ன டவுட்னு அவர் முதலே சொல்லிட்டு இருந்தார் தனியாக. அந்த பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாலிசி வந்து நம்ம தனியாக ஒரு பாடமே எடுக்க வேண்டிய பாலிசி. நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் பேச மாட்டார், பேசாமல் இருந்தீங்கன்னா செஞ்சிருவார். இவர் வந்து பதில் சொல்லுனா சொல்லவே மாட்டேன்றார். ஆனால் திரு சிதம்பரம் அவர்களுடைய குரல் வந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருக்கு கேட்டு அவர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்றாரு. இந்தியா ஒன்ஸ் அகைன் லான்ச்டு மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அட் 2:30 AM. They attacked the Noor Khan airbase and Shargod airbase. Within 45 minutes, Saudi Prince Faisal called me. வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் சொல்கிறார். He said he had then just learned about my conversation with the US Secretary of State மார்க்கோ ரூபியோட்ட நான் பேசிட்டு இருந்ததை கேள்விப்பட்டேன் சொல்லி சவுதியோடைய இளவரசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. பேசி he asked if he was authorized to talk to S. ஜெய்சங்கர், நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், and convey that we are ready if they stop. நாங்கள் சரண்டராக, நாங்கள் போரை நிறுத்த தயாராக இருக்கிறோம்னு உங்கள் சார்பா நான் சொல்லலாமா அப்படின்னு சவுதி பிரின்ஸ் கேட்டாரு. தயவு செய்து சொல்லுங்க. I said yes brother you can. Yes brother you can. He then called me back saying he had conveyed the same to ஜெய்சங்கர். நல்லா புரிஞ்சுக்கணும், சவுதி இளவரசர் வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினதை நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து உங்களுக்காக வேணா இந்தியாட்ட பேசட்டுமான்னு கேட்டேன், தயவுசெய்து பேசுங்கன்னு சொன்னாரு. நான் ஜெய்சங்கர்கிட்ட பேசிட்டேன்னு திரும்ப சொன்னார். ஜெய்சங்கர்கிட்ட பேசிட்டேன்னு தான் சொன்னார். அவர் சரின்னு சொல்லிட்டாருனோ சம்மதம் சொல்லிட்டாருனோ போரை நிறுத்திட்டாருனோ சொல்லலை. நம்மளுக்கு தெரியும் இவங்கள்ட்ட என்ன சொல்லணும், தூதுவர்கிட்ட என்ன சொல்லணும், ராஜாட்ட என்ன சொல்லணும் நமக்கு தெரியும். உக்ரைன் போர் ஆரம்பிச்ச அன்னைக்கு ராத்திரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ராத்திரி 11:30 மணிக்கு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்றார். ஜகே ஹோ அப்படிதான் கேட்டார். முழிச்சிட்டு இருக்கீங்களா? நம்மால் வந்து சொல்லின் செல்வர் இல்லையா, அவர் வந்து பியூட்டிஃபுல்லா ஆஞ்சநேயருடைய சிஷ்ய மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். நீ முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஜகே ஹோ அப்படின்னார். நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், தேக்கிறேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயம் தான் எனக்கு சொல்லு அப்படின்னு அவர் போறாரு. அந்த மாதிரியான ஒரு டீம். ஸோ வந்து போரை நிறுத்துறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு, அவங்க பாகிஸ்தான் கேட்குறாங்க நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்கன்னா நிறுத்திடுறோன்னு சொல்ல, மெசேஜ் ரிசீவ்டு. அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்போ பண்ணோம். அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி ரைட்டு அவங்க கேட்டாங்க, நம்ம நிப்பாட்டோம்னு சொல்லி சொன்னோம். இதுதான் இந்த ப்ராசஸ். இது அவர்கள் வந்து சரணடைந்ததை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கார்கள். பல சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானில் நிறைய செல்லூர் ராஜுக்கு போல நல்ல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க. உண்மையை நிறைய பேசிடுறாங்க. அவங்க வந்து அங்கேயே பார்த்துருப்போம், வந்து என்னங்க இப்படி ஒரு பயங்கரவாத நாடாக மாறி இருக்கீங்க அப்படின்னா, ஏங்க இப்படி கேட்குறீங்க, நாங்களாங்க பயங்கரவாத நாடாக இருக்கோம், நீங்கள் தானங்க இப்படி கெடுத்து வச்சு விட்டீங்க, நீங்கள் தானே நாங்கள் அமெரிக்காக்கா அப்படி பயங்கரவாத பயிற்சி பண்ணோம், நாங்கள் பிரிட்டனுக்கா அப்படி பண்ணி இப்படியே பண்ணி நாங்கள் ஆளே பயங்கரவாதம் மாறிட்டாங்க பாருங்க, முழுசா பாருங்க பயங்கரவாதியாக தெரியுது அப்படின்னு அவரே ஒப்புக்கிட்டார். அந்த மாதிரி மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய அமைச்சர்கள் அவங்க வந்து அதனால் அவரே சொல்லிட்டாரு, இது வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்தியாட்ட, இந்தியா சம்மதிச்சு அப்படிங்கிற விஷயங்கள். இதில் வந்து முப்படைகள் மட்டுமே போற்றப்படக்கூடியது இல்லை. இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்சார்பு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இராணுவ தளவாடங்களில் நாம தற்சார்பு பெற்றவராக இல்லாமல் இருந்தால் அமெரிக்கா வயரை பிடுங்கி விட்டுருவேன், போரை நிறுத்துன்னு சொல்லியிருக்கும். பஸ் புடுங்கிறதுக்கு வயரே கிடையாது, நீ புடுங்குற வயறு பூரா தேவையில்லாத வயறு தான் அப்படின்னு சொன்னதுனால நாம இந்த முடிவு எடுத்தோம். அப்ப டிபெண்டன்சி, 2 ஆயுதம் பிரான்ஸ்ட வாங்குறோம், 2 ஆயுதம் ரஷ்யாட்ட வாங்குறோம், 2 ஆயுதம் அமெரிக்காட்ட வாங்குறோம், 4 ஆயுதம் நாமளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய நல்ல வீடியோக்களை பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும். ஐஐடியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார், ட்ரோன் டெக்னாலஜியில் தமிழர்.
ட்ரோன் டெக்னாலஜியில் இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால் என்னென்ன பண்ண முடியும், நம்ம ஐஐடி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு அவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். நானும் அவர் மட்டும் தான் பார்த்தோம், நானும் அவர் மட்டும் தான் எடுத்தோம், நானும் அவர் மட்டும் தான் பார்த்தோம். அவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்கு. ட்ரோன் டெக்னாலஜியில் உலகத்துக்கு வந்து பாடம் கற்றுக்கிட்டோம். நம்ம சைனாக்காரன் நல்ல மனுஷன், இந்தியாவோட போருக்கு போனால் என்ன ஆகும் தெரியாது, மோடியை வந்து கண்டுபிடிக்க முடியல, இந்த பக்கம் கட்டி பிடிக்கிறார், அந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில், அது திருதராஷ்டிர ஆளிங்க என்ன மாதிரி இருக்குது, கட்டி பிடிச்சாலும் நமக்கு தான் பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. நம்மளாலும் எல்லா தலைவர்களும் கட்டி பிடிச்சிருவாரு, 1 2 3 பூரா விக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்து ஒரு பல்ஸ் பார்க்குறக்கா, இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி பாகிஸ்தான் விட்டு போக சொன்னது. அவங்க கொடுத்த ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்து, துருக்கியிலேருந்து வந்த ட்ரோன்ஸு, சைனாலேருந்து தயாரிப்பு ஆயுதங்கள். இந்த மேட் இன் சைனாக்கு என்ன அர்த்தம் நமக்கு இப்போதான் தெரிஞ்சது. அந்த 23ஆம் புலிகேசியில் சொன்ன மாதிரி, இது நீ தயாரித்த ஆயுதமா, சண்டாலா சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னா டொப்பு 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 டொப்புன்னு பூரா விழுந்து சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணோம். பியூட்டிஃபுல்லாக நம்முடைய பிளானிங் எவ்வளோ இருந்துச்சு. அதற்கான அடிப்படை காரணம் முப்படைகள் மட்டுமல்ல, இஸ்ரோ போன்ற நம்முடைய ஆச்சரியமான அறிவியல் பூர்வமான சர்வதேச தரத்திலான. இன்னைக்கு பாருங்க, நாம இங்க கோயம்புத்தூர்ல பேசிட்டு இந்த தருணத்துல எங்க தம்பி சுக்லா விமானம் மேல உட்கார்ந்துருக்காரு, வானத்துல உட்கார்ந்துருக்காரு, அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தான் பேசுறாங்க போல. காலைல தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறாரு. பாருங்க நம்ம இந்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, அகண்ட பாரத பத்தி பேசாம பேசுறாரு. இந்தியா ரொம்ப மேப்போட பெருசா இருக்கு அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய சாதனை, கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள், கற்பனை பண்ண முடியாது. யாருமே இறங்காத தென்துருவத்தில் நிலவுல இறங்குறோம், விண்வெளிக்கு நம்முடைய வீரர் அனுப்புறோம், நம்முடைய ஆள்லயே. நம்ம இதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ்க்கே நம்ம பெருமைப்படுத்திட்டு இருந்தோம். சுனிதா வில்லியம்ஸா இருக்கலாம், சுனிதா தானே அப்படின்னு நம்ம எங்கால பாடிச்சு. இங்க ஒரு சுக்லாவே கிளம்பி போயிட்டாரு, முடிஞ்சு வச்சா இந்த பிரச்சனையும் கிடையாது, நானே வந்துட்டேன் பாடிச்சு. அப்படி வந்து முழுக்க 360 டிகிரி. அப்ப அதுக்கு வந்து நாசாக்கு சவால் விடக்கூடிய இடத்துல இஸ்ரோ நிக்குது, DRDO நிக்குது, தனியார் மையத்தில் ராணுவ தளவாடங்கள் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. யோசிச்சு பார்க்கணும், ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவையும் பிரான்ஸையும் அமெரிக்காவையும் நம்பிக்கை இருந்த நம்ம போய் நாம கொடுக்க ஆரம்பிச்சோம். ட்ரம்ப்போட கோவத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பிசினஸ் தான். இவங்க சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சா அந்த பிசினஸ் படுத்துறது, அதுதான் அவருக்கு முக்கியமான காரணம். ஸோ நம்முடைய DRDO இஸ்ரோவும் வந்து எப்பயுமே பாராட்டக்கூடிய விஷயங்கள். இந்த கோயம்புத்தூர்ல பண்ணணும்னு சொல்லி சொன்ன உடனே தினமலருடைய இயக்குனர், எங்களுடைய முன்னாள் முதலாளி திரு ஆதிமூலம் அவர்கள்ட்ட சொன்னேன். அவர் வந்து உடனடியாக மறு வார்த்தை ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் போட்ட போகிறேன், நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க, ஐ ஹேவ் எ பெட்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்களும் இணைந்து வழங்குறோம், வி வில் டூ ஆல் த சப்போர்ட்ஸ் அப்படின்னு தினமலர் வந்து உடனடியாக பங்களித்தது. நிறைய இடங்கள்லங்க நம்மகிட்ட இருந்த பிள்ளை தனியாக பெருசாக வளர்றான்னு அதை ரசிக்க மாட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது தினமலரோ தினத்தந்தியோ நான் வளருகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை விட அதிகமாக பெருமைப்படக்கூடியலாம் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு விவேகானந்தர் இருந்தால் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருங்கிறது ஒரு காளி கோயில் பூசாரி தானே, அவர் காளி கோயில் பூசாரி. விவேகானந்தர் வெளியே வந்த பிறகு தானே என் குருநாதர் யார் தெரியுமா, என் குருநாதர் யார் உலகம் பாச்சு. அப்போ தினமலர்ந்து வந்தே தெரியுமா, தந்திலேருந்து வந்தே தெரியுமான போது அது வந்து ஒரு பெரிய பெருமையாக அங்கே நிற்குது. அவர்கள் வந்து தினமலர் நிறுவனம் எப்பயுமே நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்துட்டு இருக்கு. அது வந்து நம்மகிட்ட வந்து போன பையன் அப்படி இல்லாமல் ஏன்ட்ட வளர்ந்த பையன் அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கள் இருந்தது. அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நம்முடைய ஸ்பான்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து டே 1லேருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து கிளாசிக் போலோ நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதே நிறுவனமாக இருந்தாலும் சரி, நலாசா, இவங்கெல்லாம் வந்து இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது காசில் இல்லை, நீங்கள் தனியாக ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு துணை நிற்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு நோபல் காசுக்காக, நிறைய காசுக்காக இல்லை, நிறைய காசும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. முதலாளிக்கு அப்படி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறேன், நிறைய காசும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரும் படியில் எல்லாரும் வந்து ஒரு பங்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, அவர்களுக்கும் சேர்ந்து எங்களுடைய நன்றிகள். வாசலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. சென்னை நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்ச்சி நடத்தின போது விசாகப்பட்டினத்துலேருந்து நம்முடைய கப்பற்படையிலேருந்து கமாண்டர் சிட்டிங் ஆஃபீஸர் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் எந்த மீடியாவுக்கும் எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க, ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நேவி கமாண்டர் சிட்டிங் ஆஃபீஸர் நம்முடைய சென்னை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். ராணுவம் நமக்கு அனுப்பி ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே நீங்கள் வாசலில் பார்த்துருப்பீங்க, 3 ராணுவ அதிகாரிகள், இதோ நாங்கள் சினிமா ஷூட்டிங்லேருந்து போட்டு கூட்டு வந்து நினச்சிடாதீங்க, 3 பேரும் ராணுவ அதிகாரிகள். பாண்டே படம் காட்டினா பயங்கர படமாக காட்டுறோம் அப்படின்னு நினச்சிடாங்க. ஒரிஜினல் ராணுவ அதிகாரிகள் அவங்களுடைய வண்டியெலாம் வந்திருக்காங்க, நீங்கள் எடுத்து பார்த்துங்க.
ஸோ இங்கேயுமே கூட ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. நாங்கள் அந்த அக்னிர் உட்பட நாங்கள் ராணுவ ஆள் சேர்ப்பு எப்படி நடக்குங்கிறக்கா அவங்க ஒரு கேம்ப் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்கள் அத்தனை பேருமே நாங்கள் வந்து வரவேற்கணும். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து கேட்டபோது 2வது வார்த்தை சொல்லாமல் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு போல் ரொம்ப பெரிய மனநிறைவோடு வந்த கர்னல் தியாகராஜன் அவர்கள் நிறைய பெரும்பணி ஆற்றியவர். அவர் நெஞ்சின் இடது பக்கம் குத்தி இருக்கக்கூடிய மெடல்கள் சொல்லும் அவர் வந்து எவ்வளவு உயரங்களை தொட்டவர் அப்படின்னு. அவ்வளோ ஒரு பெரும் பணி ஆற்றியவர். நம்முடைய கார்கில் போர் சமயத்திலேயே நம்முடைய இராணுவத்தில் இருந்தவர், பணியாற்றியவர் அந்த இடத்துலையே. அது மாதிரி நிறைய எங்களுக்கெல்லாம் வந்து இது பற்றின ஒரு பெரிய தெளிவு கொடுக்கக்கூடிய எங்களுடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தில் டிஃபென்ஸ் பற்றின கிளாஸ் எடுத்தவர். நிறைய வந்து சப்ஜெக்ட் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறவங்க. நிறைய பாப்புலரான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஈல்டாகாமல் அந்த மிலிட்ரி டிசிப்ளினை வந்து ரிட்டையர்டான பிறகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. கர்னல் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றியின் வரவேற்பு. அவர்கள் வந்து பெருந்தன்மையோடு வந்தார்கள். எங்கள் ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொல்ல வேண்டாம், எங்களுடைய அண்ணன். நாங்கள் வந்து உரிமையாக நாங்கள் வந்து ரெகுலராக பேசிக்குவோம். அவர் என்னை அடிக்க, என்னை அவர் அடிக்க, அவர் என்னை அடிக்க, என்னை அவர் அடிக்க, நான் தான் அடி வாங்குவேன். அது ஒரு விஷயம். ரெண்டுலேயும் வந்து அது நாங்கள் வந்து ஊருக்காரங்க அப்படி நாங்கள் வந்து பேசி நிறையா எங்களுடைய மண்ணின் மைந்தர் வந்து ஜஸ்ட் மிஸ் எங்கள் ஊர்லேயே போட்டிடுறதா கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, பிஜேபியில் வந்து எங்கே யார் போட்டியிட போகிறான்னு கேண்டிடேட்டுக்கே தெரியாது, ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மதுரையில் போட்டிட்டு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடிச்சி வந்தவர். அது வந்து இதை பற்றி பேசுகிறதுல வந்து அரசியல் தாண்டின உள்ள நிறைய விஷயங்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்டபோது பெருந்தன்மையாக உடனே வந்து ப்ரொஃபஸர் சம்மதிச்சாங்க. மற்ற பெருமக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கிகானி பள்ளிக்கூடம் அது வந்து துணை நின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ணன் அவர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் ஆதரவு அதுதான் வந்து ரொம்ப பெரிய தைரியம். நீங்கள் எப்பயுமே நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்பீங்க அப்படிங்கிறது வந்து நெகிழ்ச்சி தரக்கூடியது, துணிச்சல் தரக்கூடியது. ஒரு 4 நிகழ்ச்சி தோல்வி அடைஞ்சா 5வது நிகழ்ச்சி ரங்கராஜ் பாண்டே பண்ண மாட்டார். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் வந்து மேலே 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 வெற்றியாக கொடுத்துக்கிட்டே இருக்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய துணிச்சல் தைரியம் வருகிறது. நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்பதற்கு வந்து கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாட்சி. உங்களுடைய நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் மேற்கொள்வேன். உங்கள் அத்தனை பேருமே மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.